ஹலோ காய்ஸ், வணக்கம். சாரி, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மை ஸ்டாண்ட் ஐடிஓ அப்படிங்கிறது நம்ம சீட் பேடில் வந்திருக்கு. இதில் நம்மக்கிட்ட ஒரு 10 ஒயிட் லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நான் ரொம்பவே புல்லிஷாக இருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா காரணம் என்னென்னா, பாருங்கள், இது வந்து லான்ச் ஆகுது வந்து 16ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆனால் வந்து இது வந்து வெஸ்டிங் 100%. அதாவது நம்ம 100% டிஜினா மற்றதெல்லாம் ஒரு 20% 30% தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து 100% டிஜி கொடுக்குறாங்க வித் ரீஃபண்ட் பாலிசியோட 48 ஹவர்ஸ். நம்ம இப்போ பை பண்ணிவிட்டு அது வந்து நம்ம வாங்கின விலையோட கம்மியானா பிரச்சனை இல்லை, மேலே போனால் வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். கம்மியானால் வந்து 48 ஹவர்ஸ் ரீஃபண்ட் பாலிசி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ரீஃபண்ட் அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். நம்மளோட போட்ட காசு திருப்பி நமக்கே வந்துடும். ஸோ அப்படி தான் இந்த மாதிரி ரீஃபண்ட் பாலிசி உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஐடியோனா என்ன, ரீஃபண்ட் பாலிசினா என்ன, சாரி கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது. இதை வந்து அஃபிஷியலாகவே நம்ம அவாக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவாக்ஸ் வந்து அஃபிஷியலாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அவாக்ஸ் வந்து இந்த மாதிரி மை ஸ்டாண்ட் ஐடிஓ அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாகவே அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக என்கிட்ட அமௌண்ட்டு கொடுக்குறது அப்படிலாம் கிடையாது. டேரெக்டாக ஒயிட் லிஸ்ட் நான் கொடுப்பேன் உங்கள் வாலெட்டுக்கு. நீங்கள் வாலெட் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அந்த வாலெட் மூலமாக அந்த மாதிரி சிபேடில் வந்து கனெக்ட் வாலெட் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட் இஸ் மை ஸ்டாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இது நம்ம லிங்க்டின்னு, அப்புறம் வந்து இந்த ஜாப் தேடுறதுக்கு அப்ளிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது. இவங்க டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி சீக்கிரமாக மக்களுக்கு வேலை கிடைக்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, பிளாட்ஃபார்ம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மொபைல் ஆப்பும் வரும், ஆப்பிள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷனும் வரும். அப்புறம் வந்து இவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம், கூகுளு, செயின் லிங்க்கு, ஃபயர்பேக்ஸு அப்படிங்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் கூடலாம் வச்சுருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், அவாலாப்ஸ், நான் சொன்ன அவாலாப்ஸ் இதுதான். அவாலாப்ஸ் வந்து அவலாஞ்சி கீழே இருக்கிறது, அது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மூன் போட், இது ஒரு பெரிய கம்பெனி. இவங்களாம் விசிஸ், இந்த விசிஸ்லாம் இவங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா டோக்கனாமிக்ஸ். நான் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் ஷார்ட்டாகவே எது தேவையோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே தந்துடுறேன். டோட்டல் சப்ளை வந்து வெறும் 1 பில்லியன் தான். இந்த 1 பில்லியனில் அவங்க பாருங்களேன், 70% வந்து நெட்வொர்க் ஹெல்த்துக்காகவே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்க்குலேட்டிங் சப்ளையில் விடலை, 70% வந்து ஹோல்டு பண்ணி ஃப்யூச்சரில் அவங்க ப்ராஜெக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. பப்ளிக் ஐடியாஸ் வெறும் 4% தான். 4% தான். ஏர்ட்ராப் வந்து ஒரே ஒரு % தான். இதில் வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பப்ளிக் ரவுண்டை தவிர, இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பப்ளிக் ரவுண்டை தவிர மற்ற எந்த ரவுண்டுக்குமே இனிஷியல் அன்லாக் கிடையாது. எல்லாமே 6 மந்த் கிளிச்சு, 2 மந்த் கிளிஃப்னா அந்த மந்தில் வெஸ்டிங் கிடையாதுன்னு அர்த்தம். 2 மந்த்துக்கு ஃபஸ்ட்டு லான்ச் ஆன 2 மந்த்துக்கு வெஸ்டிங் கிடையாது. அடுத்ததில் 13 மந்த்ஸ் ப்ராடக்ட் இன்சிபிலிட்டிஸில் 13 மந்த்ஸ் கிடையாது. எந்த ரவுண்டுக்குமே அன்லாக் கிடையாது, இன்க்ளூட் லிக்விடிட்டிக்கும் பப்ளிக் ரவுண்டை தவிர. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வெயிட் லிஸ்ட் தர்றேன். இனிஷியல் மார்க்கெட் கேப் வந்து வெறும் 500K. அது இன்கேஸ் மேலே பம்ப் ஆச்சு அப்படின்னா நம்ம போட்டதை விட ஒரு 20% வந்தாலுமே, இப்போ $1000 போடுறீங்க, சரி $1000 கிடையாது, ஒரு பெர் வெயிட் லிஸ்ட்டுக்கு வந்து $150 தான் அவங்களால வாங்க முடியும். ஒரு $150 வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50% ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு $150க்கு $75 ப்ராஃபிட்டு. அதை கீழே போச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ரீஃபண்ட் அடிச்சுக்கலாம். ரீஃபண்டுக்கு என்னால் கேரண்டி அஷ்யூர் பண்ண முடியும். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மில் அஃபிஷியலாக நம்ம டைஅப்பில் இருக்கோம். நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ட்விட்டரில் நம்ம காயின்ஸ்பிட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த ட்விட்டர் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இது கீழே வந்து நம்ம சொல்கிற டாஸ்க் வந்து காயின்ஸ்பிட்டையும் நம்ம NKBDCயும் ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ளஸ் உங்களோட பிஎஸ்சி அட்ரஸை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வெயிட் லிஸ்ட்டை ஷேர் பண்ணிடுறேன். செலக்டட்னா உங்களுக்கு டிஎம் பண்ணி நான் சொல்லிடுவேன் எப்படி பண்ணணும், எது பண்ணணுன்ட்டு. ஒரு குரூப் வேறு க்ரியேட் பண்ணுறேன். குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீட் பேடில் வர்ற எல்லா ப்ராஜெக்ட்டுமே என்னால் வந்து ஐடியா கொடுக்க முடியும், வெயிட் லிஸ்ட் கொடுக்க முடியும். நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பெரிய பெரிய நம்ம பிளாட்ஃபார்ம் கூட நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைப் வச்சுருக்கோம். என்னால் ஈஸியாகவே கேதர் பண்ணி மக்களுக்கு வந்து இலவசமாக அதை கொடுக்க முடியும். நீங்கள்
ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஸோ சாரி, வேகமாக சொல்லிட்டேன். முக்கியமாக சொல்ல வேண்டியது இதுதான். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க.